சுந்தர பாண்டியா என்னும் தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட காசு. ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு மாலை வணக்கம். நம்ம சேனலில் நோ யோர் காயின்ஸ் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுந்தர பாண்டியா, சுந்தர பாண்டியன், சுந்தர பாண்டியர் எனும் தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட காசு. இந்த பாண்டியர்களோட வரலாறை கொஞ்சம் லைட்டாக நம்ம பார்த்துடலாம். சங்ககாலம், அதாவது 2200 வருஷத்துக்கு முன்னாடி சங்க காலத்தில் பாண்டியர்கள் ஆட்சி வருது. அதுக்கப்புறமா அந்த முற்கால பாண்டியர்கள் ஆட்சிகள் வருது. அதாவது இம்பீரியல் சோலாஸ்க்கு அடுத்தது இம்பீரியல் பாண்டியாஸ். இந்த முற்கால பாண்டியர்களுக்கு அப்புறமா இடைக்கால பிற்கால பாண்டியர்கள். சோழர்கள் அவங்க இம்பீரியல் சோழாஸ்க்கு அடுத்தபடியாக இம்பீரியல் பாண்டியாஸில் லேட்டர் பாண்டியாஸ் அப்படி எடுத்துக்கலாம். இந்த லேட்டர் பாண்டியாஸை பொறுத்த வரைக்கும் 10ஆம் நூற்றாண்டிலிருந்து 14ஆம் நூற்றாண்டு வரை நம்ம குறிப்பிட்ட பகுதியில் இவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக இந்த படையெடுப்புகளுக்காக எல்லைகள் மாறிட்டே போகும். அதில் இந்த லேட்டர் பாண்டியாஸில் ஒரு நிலையான ஒரு இடத்த இவங்க பொறுக்கிறாங்க. மதுரையை சுற்றி ஒரு இடம். ஆக்சுவலாக சங்க காலத்துக்கு அப்புறமா இந்த பிற்கால பாண்டியர்கள் தான் மதுரையை தலைமையிடமாக கொண்டு ஒரு நிலையான ஆட்சி புரிகிறாங்க. அதுவும் ஏறக்குறைய ஒரு 350-400 ஆண்டு காலம். இப்போ நம்ம காசுகளுக்கு வரலாம். அதில் சுந்தர பாண்டியா என்னும் எழுத்து உள்ள காசு. இதில் எப்படின்னா சுந்தர பாண்டியன், சுந்தர பாண்டியா, சுந்தர பாண்டியர், சுதர பா இன் அதோட மாதிரி இந்த மாதிரி பல வகையான காசுகள் எப்படின்னா சின்னது 300 மில்லியிலேருந்து 3-4 கிராம் வரைக்கும் இந்த காசு இருக்குது. இதில் மன்னர்கள் ஏறக்குறைய ஒரு 40 மன்னர்கள் இருந்தவங்களாலும் இதை கரெக்டாக வகைப்படுத்த முடியாது. ஏன்னா சுந்தர பாண்டியன்ற பேரை ஏறக்குறைய ஒரு 6 மன்னர்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் அவங்க பேராக வருது. இதில் நமக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன் 1268 கிபி 1268 1318. அதிலிருந்து சடையவர்மன் ராஜராஜன் சுந்தர பாண்டியர், அதாவது மாலிக் கபூரின் படையெடுப்பு. இவர் யார் அப்படின்னா, அவங்களோட அண்ணன் தம்பி பிரச்சனை வருது. அந்த அண்ணன் தம்பி பிரச்சனையில் ஒருத்தர் மாலிக் கபூருடைய உதவியை நாடுறாரு. அந்த உதவியில் அவர் இந்த மாலிக் கபூர் இவங்க அண்ணன் தம்பி பிரச்சனையில் உள்ள பூந்து ஒரு சகோதரனை வீழ்த்தி இவர் ஆட்சியை பிடிக்கிறாரு. அதாவது இன்னொரு சகோதரன் கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்போத்துலேருந்தே இந்த பாண்டியர்களின் ஆட்சி காலம் அழிவுக்கு வருது. சுல்தானேட், டெல்லி சுல்தானேட் மதுரை சுல்தானேட்டில் ஒரு பகுதியை அவங்க பண்ணுறாங்க. இந்த மாலிக் கபூர் யார் அப்படின்னா, டெல்லி சுல்தானேட் அப்பத்தில் ஆண்ட அலாவுதீன் கில்ஜியுடைய வைஸ்ராயாய் அறியப்படுறவர். அவரை இப்போ வெவ்வேறு பதவி கொடுக்கலாங்க. ஆனால் அவங்களுடைய அஃபீஷியல் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் வைஸ்ராயா அறியப்படுறாங்க. அவரை இங்கே அனுப்புகிறாரு. அதாவது கிபி 1311 அனுப்புகிறாரு. இவங்களை படையெடுத்து அவங்கள வென்று அவங்க டெல்லி சுல்தானேட்டை உருவெடுக்குது. இந்த காலகட்டங்களில் நான் சொன்ன மாதிரி இந்த சுந்தரவர்மன், மாரவர்மன், முதலாம் சடையவர்மன் இவங்களை எல்லாத்துடைய முடிவான கடைசி பேர் சுந்தர பாண்டியன் அப்படின்னு வர்றதுனால இந்த சுந்தர பாண்டியன் ஏறக்குறைய ஒரு 6-7 விதமான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த லெஜண்ட், சுந்தர பாண்டியா லெஜண்ட் உள்ள நாணயங்கள் இருக்குது. இதை நான் காட்சிக்கு வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள உங்களான மாற்று கருத்தோ அல்லது உங்களுக்கு உண்டான சந்தேகங்களோ இருந்தால் தாராளமாக தெரியப்படுத்தலாம். இந்த நாணயங்கள் வேணும்னாலும் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சொந்தம் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. நம்ம சேனலை லைக் பண்ண சொல்லி, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. நன்றி, வணக்கம்.